ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க. என் பேர் விக்னேஷ், நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர். இந்த சேனல் நிறைய டிசைனர் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, நம்ம இன்றைக்கி ஒயர் ஃப்ரேம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒயர் ஃப்ரேம் சொன்னோடனே எல்லாரும் கவனம் வரது என்னன்னா, ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்தோம், ஃபிக்மாவில் போனோம், ஒரு 4-5 பாக்ஸஸ் எல்லாம் வரைஞ்சோம், டிசைனாக கன்வெர்ட் பண்ணோம், கொடுத்தோம், ஷிப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் ஆனால் அது ஒயர் ஃப்ரேம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் பண்ண மொத்த ரிசர்ச் ஒர்க், யூஎக்ஸ்னாவே ரிசர்ச் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட்டோட பிகினிங்கில் அந்த ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் ஒரு இடத்துல வந்து அந்த இன்புட்டெல்லாம் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற இடம், கண்ணில் விஷுவலாக பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற இடம் தான் அந்த ஒயர் ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த ஸ்கெட்சிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி தான் அதுக்கப்புறம் அதை ரீடிஃபைனாக பண்ணி விஷுவலாக ஒரு ஸ்க்ரீனாக கொண்டு வரதோ, இல்லை ஒரு ப்ராடக்டாக ஒரு ஃப்ளோவாக கொண்டு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஸ், மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுற பார்த்தீங்களா, அதோட இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஒயர் ஃப்ரேம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ண மொத்த இன்புட்டையும் எப்படி இதில் போட்டு இது எப்படி ஒயர் ஃப்ரேமை எடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து யூஐ டிசைனாக எப்படி மாற்றி அதுக்கப்புறம் கொண்டு போகிறாங்கன்றது தான் இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? கடைசியாக நான் ஃபிக்மாவில் ஒரு சின்ன டெமோவும் காட்டுவேன் ஆக்சுவலி. பிகாஸ் என்னோட பழைய வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரோ, அதுக்கப்புறமா யூசர் ஃப்ளோ, யூசர் ஜர்னி மேப்பிங் இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம் சின்ன சின்ன. அதோட அதுலேருந்து எல்லாம் ஒரு சில அவுட்புட்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் இதில் வச்சு அதுலேருந்து எப்படி ஒரு ஒயர் ஃப்ரேம் ஸ்கெட்ச் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போனால் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன, ஒயர் ஃப்ரேம்னா என்ன. ஒயர் ஃப்ரேம்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லலாம், பேசிக் லேஅவுட் ஆஃப் ஸ்க்ரீனு, ஸ்ட்ரக்சர் ஒன்லி, ஸ்கெட்ச் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? நோ கலர்ஸு, நோ டெக்ஸ்ட்டு, நோ இமேஜ், எதுவுமே கிடையாது. எஸ்பெஷலி கலர்ஸே இருக்காது, கம்ப்ளீட்டாக ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கும். அதை தான் வந்து லோ ஃபெடிலிட்டி ஒயர் ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லலாம். நீங்கள் ஏதோ ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா டேரெக்டாக செங்கல் எடுத்து வச்சிட மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த வீடோட ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். அந்த வீடோட ப்ளூ பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளியராக அதை கட்ட முடியும். பிகாஸ் செங்கல்லாம் வச்சு அடிக்கிற பின்னாடி எனக்கு இந்த இடத்துல சாமி ரூம் வேணாம், இந்த இடத்துல பெட்ரூம் வேணும்னு சொன்னால் அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் ஒயர் ஃப்ரேம்ஸும். ஓகேங்களா? உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், என்னென்ன லேஅவுட்ஸ் அதெல்லாம் கிளியராக இருக்கணும், ஹைராரிக்கி இது அப்படின்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளீட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து அந்த ஸ்க்ரீன்ஸாக பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் இந்த பென்சில் பேப்பரில் மாற்றுறது ஈஸி, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸாக பில்ட் பண்ணுறது பின்னாடி மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் பின்னாடி பார்ப்போம். வாங்க நம்ம போவோம். சரி, நம்ம ஒயர் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து லேஅவுட்டு. லேஅவுட்னா என்னென்னா, ஒயர் ஃப்ரேமுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் நீ வச்சுருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், எதெல்லாம் எங்கெங்கே இருக்கணும்னு சொல்லி செட் பண்ணுறது தான் லேஅவுட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான்னா ஒரு இடத்துல இருக்கணும், சர்ச் பார்னா ஒரு இடத்துல இருக்கணும், ப்ரொஃபைல்னா ஒரு இடத்துல இருக்கும். பிகாஸ் பீப்புள் எங்கெங்கே எதாவது தேடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பிகாஸ் ஒரு வீட்டோட என்ட்ரி கேட்னா அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். சம்மந்தமே எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போய் என்ட்ரி கேட்டை வச்சா அது வந்து ஓகே ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ எது எங்கெங்கே கரெக்டாக சூட் ஆகிருக்கணும், பட்டன்னா என்ன, இமேஜ்னா என்னென்ன இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்போட ஹோம் பேஜ் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அதை தான் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஹைராரிக்கினா எதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், யூசருக்கு எதெல்லாம் முக்கியமான விஷயமோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதை தான் ஹைராரிக்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்பேசிங், இந்த குரூப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு குரூப், இதெல்லாம் இன்னொரு குரூப், இதெல்லாம் இன்னொரு குரூப்னு சொல்லி குரூப் பண்ணால் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பிஹேவியர் நோட்ஸ்னால் என்னென்னா, நீ எப்போவுமே ஒரு ஒயர் ஃப்ரேம் பண்ணும்போது அதில் ஒரு பிஹேவியர் நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ சர்ச்னு போட்டிருக்க, அந்த சர்ச் வந்து அதை என்ன ஆப்ரேஷன் பண்ணாது, குளோபல் சர்ச்சா இல்லை அந்த பேஜுக்கான சர்ச்சா, நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே என்னெல்லாம் வரும், நீ கீழே ஒரு ஐக்கான் போட்டுற. பிகாஸ் வந்து ஒயர் ஃப்ரேம் வந்து ஒரு பேசிக்கான லேஅவுட் தான் இருக்கும். அது என்ன பண்ண போகுது, அதோட என்ன சொல்கிறது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி கிளியராக எழுதுனா தான் முன்னாடி பேஜுக்கும் பின்னாடி பேஜுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒயர் ஃப்ரேம்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் ஒயர் ஃப்ரேம் முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஒரு ஒயர் ஃப்ரேம்னா என்ன, ஒயர் ஃப்ரேம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஏன் ஒயர் ஃப்ரேம் முக்கியன்றதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ரீசன் ஒன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவ் பண்ணும். ஆக்சுவலாக டிசைனிங்லையோ இல்லை டெவலப்மெண்ட்லையோ எல்லா இடத்துலையுமே நிறைய டைம் சேவ் பண்ணும். பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பேப்பர்ஸ் பெனில் வந்து நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது வந்து ஈஸி. அதுவே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கும் போதோ இல்லை வந்து டிசைனில் இருக்கும் போது அந்த காம்பனன்ட்ஸை மாற்றலாம், இல்லை வந்து ஏதோ வேறு ஒரு ஃப்ளோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். பிகாஸ் அப்போ அதோட டிசைன்ஸை மாற்றும் போது அதுக்கான டைம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி மேபி இங்கே வந்து ஒரு 2 minutes இதை வந்து இப்படி எக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஸ்க்ரீன் போட்டு டக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீ அங்கே போய் மொத்த டிசைனுமே மாற்று, இந்த காம்பனன்ட் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல அதெல்லாம் மாற்றல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து 30 minutes ஆகலாம், 2 hours ஆகலாம். மேபி டெவலப்மெண்ட் போயிட்டா ஒரு நாள் கூட ஆகலாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதோட காஸ்ட் வேரி ஆகும். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட டைமை வந்து கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து அலைன்ஸ் த ஹோல் டீம் சொல்கிறாங்க. பிகாஸ் நீ ஒயர் ஃப்ரேமை காட்டும் போது எல்லாருக்குமே ஒரே ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்ல மட்டும் தான் காட்டுவேன்.
கலர்ஸே கிடையாதுங்க. அதனால் அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதோட ஃபங்க்ஷனாலிட்டியில் மட்டும்தான் இருக்கும், கலர்ஸில் ஃபோக்கஸ் இருக்குது. நீ ஏதோ ஒரு யூஐ வச்சுட்டோ இல்லை வந்து இந்த சைடு வந்து ஒரு ஒயர் ஃப்ரேம் வச்சு யாருக்குன்னா காட்டிப்பாரு ஆக்சுவலாக ஒயிட் அண்ட் பிளாக் ஒயர் ஃப்ரேம் வச்சு. அது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். பிகாஸ் ஹை ஃபைடலிட்டி ஒயர் ஃப்ரேம் பார்க்கும்போது இது வந்து இந்த இடத்துல வந்து இதோட கலர் மாற்றிருக்கலாம், இல்லை வந்து இந்த சர்ச் பார் வந்து எனக்கு ஸ்டோக் பிடிக்கல, இதோட டெப்த் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பேசுவாங்களே தவிர இந்த கார்டோட இது வந்து ஷேடோ வந்து வேறு மாதிரி இருக்குது, அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி பேசுவாங்க. நீ வந்து இந்த லோ ஃபைடலிட்டி ஒயர் ஃப்ரேம் காமிச்சுன்னு வச்சுக்கேன், ஓகே இதோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கா, இதோட ஹைராரிக்கு இந்த கார்டுக்குள்ள ஹைராரிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, நீ கார்டுக்கு ரெஸ்டாரண்ட்டோட பேர் கரெக்டாக வச்சிருக்கா, அதோட ரேட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் ஆயிருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக டீமோட அலைனும். இதில் நீ காட்டும் போது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு ஐடியா சொல்லுவாங்க, அப்புறமா வந்து இன்னொரு கூட வந்து ஒரு டீம் டிசைனர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவர் வந்து இதோட கலர் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை லோகோ வந்து வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கலர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிசைனோட அஸ்தெட்டிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கேனா கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அலைன்ஸ் டு த ஹோல் டீம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் ரீசன் 2. ரீசன் 3 என்னென்னா கேட்சஸ் யூஎக்ஸ் ப்ராப்ளம் இயர்லி. ஆப்வியஸ்லி யூஎக்ஸ் ப்ராப்ளம் எதுனா இருந்தால் கம்ப்ளீட்டாக கிளியராக கேட்ச் பண்ணணும். பிகாஸ் நான் முன்ன நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஹைராரிக்கி விஷுவல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்படியே ஃபங்க்ஷனாலிட்டி முன்னாடி பேஜுக்கும் பின்னாடி பேஜுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, இதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ண எதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது, இந்த மாதிரி நிறைய யூஎக்ஸ் ப்ராப்ளம்ஸுமோ ஃப்ளோஸோ எல்லாத்தையுமே வந்து நீ இங்கேயுமே ஈஸியாக வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். பட் ஆனால் அது ஒரு டிசைனாக கன்வெர்ட் ஆகிட்ட பின்னாடி இந்த காம்பனண்ட் எதுக்கு, இந்த காம்பனண்ட் இந்த பேஜ்லேருந்து என்ன பண்ண போகுது, இது அடுத்த பேஜுக்கு என்ன எடுத்துகிட்டு போக போகுது, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீ டிசைனாக கன்வெர்ட் பண்ணிட்ட பின்னாடி யோசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது உனக்கு வேஸ்ட்டும் டைமும் வேஸ்ட்டு. ஓகேங்களா, அதனால தான் ஒயர் ஃப்ரேம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாருமே வந்து பேசிக்காக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி நிறைய பேர் வந்து டிசைனுக்கு டேரெக்டாக ஸ்கிப் ஆகிடுறாங்க, நான் டிசைன்லேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஒயர் ஃப்ரேமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஒயர் ஃப்ரேம் வந்து ஒரு ஸ்கெட்சாக உங்ககிட்ட ஒரு ஐடியாவோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதுங்க மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைனாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து உனக்கு வந்து நிறைய டைம் சேவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஒயர் ஃப்ரேம். லோ ஃபைடலிட்டி, மிட் ஃபைடலிட்டி, ஹை ஃபைடலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. லோ ஃபைடலிட்டினா என்ன இல்லைங்க, பேப்பர் பென்னு சும்மா 5 to 10 minutes வந்து ஒரு ஸ்க்ரீனை பற்றி நம்ம யோசிச்சோம், அதை பற்றி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் லோ ஃபைடலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரேறது தான். ஓகேங்களா, இது வந்து சும்மா வெரி ரஃபாக ஒரு பாக்ஸஸ் எல்லாம் போட்டு சும்மா அந்த அனடேஷன்ஸ் எல்லாம் போட்டு இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுது. அதுவே மிட் ஃபைடலிட்டினா வந்து ஃபிக்மா ஷேப்ஸ். ஃபிக்மாவில் நீ வந்து கரெக்டான ஒரு ஃப்ரேமை வச்சு என்னவோ ஐஃபோனோ ஆண்ட்ராய்டோ இல்லை வெப் எதுக்கு ஒர்க் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரேமை வச்சு சும்மா பாக்ஸஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக ஒன்லி கிரே தான் ஆக்சுவலி. ஓகேங்களா, நோ கலர்ஸ் இங்கேயுமே மிட் ஃபைடலிட்டியுமே இதில் வந்து அழகாக போட்டு இதெல்லாம் இது பண்ண போதும் அப்படின்னு சொல்லி அனடேஷன் செய்கிறது தான். ஓகேங்களா, ஹை ஃபைடலிட்டினா என்னென்னா நீ வந்து டிசைன் பண்ணுற பற்றியா, டிசைனாக ஒரு அவுட்புட் காட்டுற பற்றியா, அதையே வந்து சேச்சுரேஷனை குறைச்சி கிரேயில் காட்டினா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து ஹை ஃபைடலிட்டி ஒயர் ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் யூசர் ஃப்ளோ. அது வந்து ஒயர் ஃப்ரேம் வந்து எப்படி ஒரு முக்கியமான இன்புட் கொடுக்குது ஒயர் ஃப்ரேமுக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ன்றது அந்த சைட் மேப்லேயே வந்து ஒரு பேஜில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது கிளியராக உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்போட ஹோம் பேஜ்னால் என்னென்னா அது வந்து ஒரு பேசிக்கான வீடியோ. ஓகேங்களா, ஒரு சின்ன இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண வீடியோ. இதில் என்ன இவ்வளோ இருக்குது, நீ இப்போ டிசைன் பண்ணும்போது நிறைய டிசைன் பண்ணுற அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காது. அதுவும் ஒரு பேசிக்கான வீடியோ, சும்மா ஒரு 20 minutes என்ன காட்ட முடியும் அங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதை தாண்டி நிறைய காம்பனன்ட்ஸ் வரலாம், நிறைய செக்ஷன்ஸ் வரலாம். அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே அதை பார்ப்பாங்க. அப்போ வந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஹோம் பேஜில் என்னென்ன இருக்குன்னு அந்த சைட் மேப்பில் போட்டு வச்சுருக்கணும். ஹீரோ பேனர் இருக்கணும், கேட்டகரி சிப்ஸ் இருக்கணும், நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கணும், ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் இருக்கணும், அப்புறமா ரீசென்ட்லி ஆர்டர்ஸ் இருக்கணும், அப்புறம் கலெக்ஷன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதெல்லாம் ஹோம் பேஜ் செக்ஷன்ஸில் இருக்கணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக போட்டு வச்சுருக்கேன். சர்ச் பார் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் மை ஆர்டர்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் கார்ட் இந்த பேஜெல்லாம் இதில் கண்டிப்பாக இருக்கணும் அந்த இதில் அப்படின்னு சொல்லி மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம யூசர் ஃப்ளோலையும் வந்து ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா டிஸ்கவரிங் ஆன் ஆர்டரிங். நீ வந்து ஒரு ஃபுட்டை வந்து டிஸ்கவர் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் பண்ணுற, அதுக்கப்புறம் ரீஆர்டரிங் ப்ரீவியஸ் ஃபுட் அந்த ஃப்ளோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஆர்டரிங் ஃபுட் அந்த ஃப்ளோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆர்டரிங் ஃபுட்டுனா வந்து சர்ச் பண்ணி நீ ஆர்டர் பண்ணுறியா இல்லை ரெஸ்டாரண்ட் கார்ட்ஸ் மூலியமாக ஆர்டர் பண்ணுறியா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்ளைங் ப்ரோமோ கோட் அந்த ஃப்ளோ பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எந்தெந்த பேஜில் ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நம்மளோட மெயின் ஃப்ளோ என்னென்னா ஆர்டரிங் ஃபுட்டு அவன் வந்து சர்ச் பண்ணியுமே ப்ரோஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து சும்மா அப்படியே ரெஸ்டாரண்ட் கலெக்ஷன்ஸில் இருந்துமே போகலாம். அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீ மைண்டில் வச்சுக்கணும். பிகாஸ் அதெல்லாமே ஐஏ சைட் மேப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நான் என்னென்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற காம்படிட்டர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து வந்து அவங்க என்னென்ன அவங்களோட ஸ்க்ரீன் ரெஃபரன்சஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ்
அவங்களோட ஒயர் ஃப்ரேம்லாம் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலி. ஓகே, என்னென்ன காம்பனன்ட்ஸாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி அந்த ஹையரார்கி ஸ்ட்ரக்சர் லேஅவுட்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதுலேருந்து நம்ம இன்புட்ஸும் நிறைய எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அவங்களோட இதிலலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபைலும் வச்சுருக்காங்க ஹோம் பேஜில். வெஜ் மோடு, ஹெல்த்தி மோடு, ப்ரொமோஷன்ஸு, ஃபுட் பேனர்ஸு, டேப்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் டெலிவரி, பிலோ 150 இந்த மாதிரி டேப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அவங்க ஆக்சுவலி. அப்புறம் டாப் ரெஸ்டாரண்ட் டு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் டாப் ரெஸ்டாரண்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறமா பாஸ்ட் ஆர்டர்ஸ்னு சொல்லி ஒரு கார்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குன்னாலாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். பட் நான் இப்பயும் சொல்கிறேன், நீ என்ன முன்ன ஐஏ சைட் மேப்பில் வந்து சின்னதாக காமிச்சு இந்த செக்ஷன்ஸ் மட்டும் தான் இங்கே இவ்வளோ பேசுறீ அப்படின்னு சொன்னால் அது வந்து சும்மா ஒரு பேசிக்கான வீடியோ. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதெல்லாம் எங்கே இருந்தாலும் இன்புட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்புறமா வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்க நீங்கள். ஓகேங்களா? நோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களோட ஐஏ சைட் மேப்பில் யூசர் ஃப்ளோவையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதிலேருந்து நீங்கள் என்ன கொண்டு வரலாம், எது கரெக்டாக இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா இதில் முக்கியமான விஷயம்னா, இதுக்கு முன்னாடி பேஜ் நீங்கள் ஒரு பேஜை டிசைன் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதோட முன்னாடி பேஜ் என்ன, இதுக்கான அடுத்த பேஜ் என்ன, அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாமும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, மஸ்ட் ஹேவ்ன்றதுல வந்து இந்த கண்டென்ட் இன்வென்ட்ரினா வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில் அது ஒரு செக்ஷன். ஓகேங்களா? அந்த மஸ்ட் ஹேவில் வந்து 18 கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஹோம் பேஜில் வந்து முக்கியமாக மஸ்ட் ஹேவில் நம்ம வந்து அங்கே வச்சிருக்க வந்து ஹீரோ பேனர் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேட்டகரி சிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ்னால் அதெல்லாம் கார்ட்ஸாக டிஸ்பிளே பண்ணுவோம். பிகாஸ் நம்மளோட காம்படிட்டர்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறாங்க, ரெக்கமெண்டட் ஃபார் யூ அதில் டிஸ்பிளே பண்ணுறாங்களா, அந்த நியர்பை ரெஸ்டாரண்ட் நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பற்றி இந்த மாதிரி அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன்ஸ். இப்படியெல்லாம் தான் நீ ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரீசெண்ட்லி ஆர்டர்டுமே அவங்க காட்டுறான் ஆக்சுவலி. அப்புறம் கலெக்ஷன்ஸ் காட்டுறான். கலெக்ஷன்ஸ்னால் வந்து ஜென்ரலாக வந்து இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். இல்லைனா வந்து அவனே வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் கொடுக்கலாம், பிரியாணிக்குன்னு ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தா அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது அதில். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மற்றவங்க காம்படிட்டர்ஸும் என்ன மாதிரி விஷயம்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, நாம் என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸை வந்து இங்கே நீ லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். இதையுமே மேட்ச் பண்ணி தான் நீ இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் இந்த ஒயர் ஃப்ரேமில். சரி, வாங்க அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பார் நானே வந்து சும்மா எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. பிகாஸ் ஒரு ஸ்டேட்டஸ் பாரோட நீ வச்சு அதை டிசைன் பண்ணினே வந்து உனக்கு ஒரு பெட்டராக இருக்கும் ஆக்சுவலி. ஓகேங்களா? பார்க்குறது வந்து ஒரு மொபைல் டிசைன் மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஓகே, ஒரு லேஅவுட் கைடு போட்டுப்போம். பதினாறு 24 சேஃப் ஏரியா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா லொக்கேஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஆல்ரெடியே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஹீரோ பேனர் இருக்கணும், கேட்டகரி சிப்ஸ் இருக்கணும், நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கணும், ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் இருக்கணும், ரீசென்ட்லி ஆட் கலெக்ஷன்ஸ். பட் ஆனால் என்னென்னா நீ வந்து இந்த ஸ்டேட்டஸ் பார் அதே மாதிரி வந்து டாப் ஆப் பாரில் வந்து அட்ரஸ் செலெக்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஒரு ஹோம் பேஜ்னும் போது. அதை வந்து நீ எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் போது அதை பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா? ஐகானிஃபை போய்க்கலாம். இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் தேவையில்லை. மோஸ்ட்லி டெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. சும்மா இப்போ வந்து அட்ரஸ் ஹெட்லைன் என்ன அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு ஹெட்லைன் கொடுத்துருப்பேன். ஹோமோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் ஆக்சுவலி. அதுக்கு அடுத்து வந்து சப் அட்ரஸ் நீ வந்து என்ன கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆட்டோ லேயர் கொடுத்துட்டேன் நான். நீ 12 கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி பேசிக்காக 12 கொடுப்போம், அதனால் 12 கொடுத்துக்கலாம். அதோட ஸ்பேசிங் வந்து பக்காவாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு சவரான் ஒரு ட்ராப் டவுன் போடணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ட்ராப் டவுன் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான லேஅவுட். ஓகேங்களா? இங்கே என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பேசிங் இருக்குது அப்படின்னாலாம் நினைக்காதீங்க. சும்மா ஒரு பேசிக்கான ஐடியா. நீங்கள் வந்து ஒரு ட்ராப் டவுன் கொடுக்கணும். பிகாஸ் அவன் வந்து அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் கொடுத்துரும். அதை தாண்டி வந்து நீங்கள் என்னென்னா வந்து இப்போ நாங்கள் இங்கே காம்பனன்ட்ஸாக நிறைய எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொஃபைலு, சேஞ்ச் டெலிவரி லொக்கேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே பண்ணுவோம் அப்படின்னா நோட் பண்ணியிருக்கும் போது வந்து அவன் வந்து ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு வச்சுக்கோங்க என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவான். ப்ரொஃபைல் யூஸ் பண்ணும்போது ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து nav barல லிஸ்ட் பண்ண போகிறோமா இல்லை இங்கே லிஸ்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி நீ வந்து ஒரு பெட்டர் ஐடியா எடுத்துகிட்டு வந்துடணும். அதை தாண்டி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீ பார்க்கணும். ஓகேவா?
டாப் பாஸ்ட் ஆர்டர்ஸு, டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரு, அப்புறமா வந்து கேட்டகரிஸு, ஃபில்டர்ஸு, குயிக் கலெக்ஷன்ஸு, ஃப்ளோட்டிங் கார்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸில் நம்ம வச்சுருக்கோம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸும் ட்ரை பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிட்டோமா. அடுத்து நம்ம என்னென்னா காம்படேட்டர்ஸ் எல்லாம் என்ன செக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருமே வந்து சர்ச் பார் யூஸ் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ நம்ம அடுத்து வந்து சர்ச் பார் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்து நீ டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். என்னென்னா வந்து சர்ச் ஃபார் ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபுட்ஸு, அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த இடத்துல வரும். ஓகேங்களா, அது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மாற்றிப்போம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் இப்போ சர்ச் வந்துட்ட உடனே நம்ம அடுத்து என்ன லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னா, இதில் பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஏன்னா மினிமமாக நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அப்படின்னும் போது என்னென்னா வந்து என்ன சொல்கிறது, குளோபல் சர்ச் பார் ஒன்று வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் பாரும் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், மேலே ஆல்ரெடி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா அட்ரஸ் செலெக்ஷன்ஸுமே பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம என்னென்னா ப்ரொமோஷன், ஃபுட் பேனர்ஸோ இல்லைனா வந்து என்ன சொல்கிறது கேட்டகரி சிப்ஸ் அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம். அது வந்து நம்மளோட விஷ் தான். பட் ஆனால் நாம் வந்து நம்மளோட கண்டென்ட் இன்வென்ட்ரியில் வந்து முக்கியமாக பண்ணதை வந்து ஹீரோ பேனர் சொல்லியிருக்கோம், அப்புறம் கேட்டகரி சிப்ஸ் சொல்லியிருக்கோம், நியர்பை ரெஸ்டாரண்ட் சொல்லியிருக்கோம், ஆஃப்டர் சன் டீல் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கோமோ. ஸோ நம்ம வந்து இப்போ ஹீரோ பேனருக்குமே போகலாம் டேரெக்டாக. இதில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வரப்போகுது. ஒரு இடத்துல டெக்ஸ்ட் வரும், ஒரு இடத்துல வந்து இமேஜஸ் வரும். ஓகேங்களா, இங்கே வந்து இமேஜும் வரலாம், இல்லை இந்த இடத்துல டெக்ஸ்ட்டும் வரலாம். அது நம்மளோட விஷ் தான், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த இடத்துல இமேஜ் வந்துடும், இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்துடும்னு வச்சுங்களேன். ஓகே, ஒன் செகண்ட் வெயிட், ஐ வில் ட்ரா சம்திங். ஓகே, இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து கேட்டகரிஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அது வந்து நம்மளோட இதுலேயுமே இருக்குது, கேட்டகரி சிப்ஸ் நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தென் வி வில் கோ ஃபார் கேட்டகரிஸ். ஓகேங்களா, இப்போ வந்து கேட்டகரிஸ்க்கான டெக்ஸ்ட் இங்கே வரும். அப்படி இல்லைனாலையுமே நம்ம வந்து டேரெக்ட் ஒவ்வொரு டிசைன்ஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. கேட்டகரிஸ்ன்னு போட்டு அவங்க அதுக்கப்புறமா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்னு இருக்கும், இல்லை வந்து சைனீஸ்னு இருக்கும், அரேபியன் இருக்கும், சீ ஃபுட்ஸ்னு இருக்கும், வாட் எவர் கேட்டகரிஸ். ஓகே, கேட்டகரிஸோட பேர் ஓகேங்களா. கேட்டகரிஸ் இப்படி லிஸ்ட் பண்ணிட்டோம். அது ஏதோ ஒன்று செலக்டட் இருக்குன்னா அதோட அப்பியரன்ஸோ அதோட கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வச்சா நம்மளுக்கு வந்து யூசருக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம வந்து இப்போ ப்ரொஃபைலெல்லாம் ஒன்றும் பண்ணல, கேட்டகரிஸ் பண்ணியாச்சு, சர்ச் பார் பண்ணியாச்சு, ஸ்டேட்டஸ் பார் பண்ணியாச்சு, அப்புறமா அட்ரஸ் செலெக்ஷன் அதுவுமே பண்ணிட்டோம். வெஜ் மோடு, ஹெல்த்தி மோடு என்னை பொறுத்த வரையும் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா நோட்டிஃபிகேஷன் பக்கத்துலேயே அதை செட் பண்ணுறது தான் ஈஸின்ற மாதிரி என்னோட மைண்ட் செட். அது ஆக்சுவலாக பிகாஸ் நான் ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, ஒரு இங்கே வந்து அவன் வந்து வெஜ் மோடுன்னு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டான், இல்லை ஹெல்த்தி மோடுன்னு ஸ்விட்ச் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், அது வந்து நம்மளோட டிசிஷன் தான், நம்ம எங்கே வைக்க போகிறோன்னு. அது மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணிட்டா மொத்த ஆப்புமே வந்து ஹெல்த்தி மோடுக்கோ வெஜ் மோடுக்கோ ஸ்விட்ச் ஆகிடும். நீ வந்து இங்கே வந்து டேரெக்டாக நேவ் பாரில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்னா அதை கிளிக் பண்ணும்போது அது வந்து ஒரு பேஜுக்குள்ளே தான் அவனை கூட்டு போகுமே தவிர இந்த இடத்துல ஸ்விட்ச் பண்ணும்போது அது கம்ப்ளீட் ஹோல் ஸ்க்ரீனுமே ஸ்விட்ச் ஆகாது. ஹோம் பேஜோ உள்ள அப்ளிகேஷனை மொத்த அப்ளிகேஷனில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸுமே ஹெல்த்தி மோடோ இல்லை வந்து வெஜ் மோடுக்கோ வந்து ஸ்விட்ச் ஆகிறது வந்து ஒரு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கேட்டகரிஸ் வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஃபில்டர்ஸ் கொடுப்போம். இங்கே ஆக்சுவலி ஃபில்டர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். இது வந்து பேசிக்காக கம்ப்ளீட் ஃபில்டர், இதுதான் மெயின் ஃபில்டர். ஆக்சுவலி மெயின் ஃபில்டர் முடிச்சிட்ட உடனே இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டரு. இதுக்கு வந்து இது வந்து குயிக் ஃபில்டர்ஸ்னு வச்சுங்களேன். இது வந்து குயிக் ஃபில்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறது, 15 minutes டெலிவரி நீங்கள் வந்து அதை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிலோ 115 செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன குயிக் ஃபில்டர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொண்டு வரும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெக்கமெண்டட் ஃபார் யூ, நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு டேக் இருக்கும் இங்கே. ஓகேங்களா, அந்த டெக்ஸ்ட்டு வந்து இங்கே கொண்டு வருவோம். அந்த டெக்ஸ்ட்டு கொண்டு வந்துட்ட உடனே அது கீழே வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் டிஸ்பிளே பண்ணுற கார்டு. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு இடம் ஃபுல்லாக இமேஜஸ் இருக்கும். ஒரு இடம் ஃபுல்லாக இமேஜஸ் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து ரெஸ்டாரண்ட் நேம் இருக்கும் அந்த இடத்துல. கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் நேமு,
மேபி அதோட ரேட்டிங்ஸோ இல்லை அது வந்து எந்த டைமில் வந்து டெலிவரி ஆகுது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்டாரண்ட் கார்டில் வந்து என்னென்ன இருக்கணும், இமேஜ் இருக்கணும், ஃபேவரட் ஐக்கான் இருக்கணும், ஆஃபர் நேம் இருக்கணும், அப்புறமா டெலிவரி டைமு, காஸ்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 150 to 350, டெலிவரி ஃபீ என்ன, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எதெல்லாம் உனக்கு முக்கியமோ அதை வந்து நான் வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பீஸா ஸ்டோர் இருக்குன்னா அதோட அது ஃபேவரட்னையும் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன்ஸ், அந்த கலெக்ஷன்ஸில் வரும், பின்ன பேசணும்ல கலெக்ஷன்ஸ், அதில் வரும். ஆக்சுவலி அதோட டெலிவரி டைம் என்ன, அது ஃப்ரீ டெலிவரியா, எவ்வளோ 2 பேருக்கு எவ்வளோ ஆகும், எவ்வளோ ஆஃபர் இப்போ கொடுக்குறோம், அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் கார்டுக்குள்ளே வர்றது. 1 செகண்ட். ஓகே, இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் கார்டு டிசைன் பண்ணிட்டோமா, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து வர்றது வந்து நேவபாரில் வந்து என்னென்ன இருக்குன்றதை வந்து நாம் தான் டிசைட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த கேட்டகரி சிப்ஸ் முடிஞ்சிச்சு, நம்ம கண்டென்ட் இன்வென்ட்ரியில் பார்த்த மாதிரி ஹீரோ பேனர் முடிஞ்சிருச்சு, கேட்டகரி சிப்ஸ் முடிஞ்சிருச்சு, நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதை தான் நம்ம இப்போ காமிச்சிருக்கோம். ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸுன்றதை வந்து நம்ம நேவபாரில் யூஸ் பண்ணலாம். அப்புறமா ரீசெண்ட்லி ஆர்டர்டுன்றதுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு கீழே ஒரு செக்ஷனாகவுமே கொண்டு வரலாம். ரீசெண்ட்லி ஆர்டர், அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து இந்த இடத்துலையுமே நீ கொண்டு வந்துடலாம். இந்த கார்ட்ஸ் பதிலாக வந்து ரீசெண்ட்லி இந்த நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸோ இல்லை ரெக்கமெண்டட் இருக்கோ அதில் வந்து ரீசெண்ட்லி ஆர்டர்ஸ் வந்து நீ பாதியாக பிரித்து கூட ஒரு இது வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியும் கொண்டு வரலாம். இல்லை பாஸ்ட் ஆர்டர்னு சொல்லி ஒரே ஒரு கார்டு மட்டும் இங்கே நீ டிஸ்பிளே பண்ணி நீ என்ன ஆர்டர் பண்ணி அதுக்கான ரேட்டிங் கொடுக்குற மாதிரி இல்லை ரீஆர்டர்ன்ற மாதிரி கொடுத்தா கூட இந்த இடத்துல வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இதில் வந்து நம்ம பேசணும்ல, இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கணும், அப்புறமா வந்து என்ன சொல்கிறது, ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசணும்ல. அதை வந்து எங்கே கொண்டு வரலான்னும் போது அதை தான் வந்து நேவபாரில் கொண்டு வரும். நேவபாரில் எடுத்த உடனே நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஹோம் தேவை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இரு நேவபார் வரைஞ்சிடறேன் நான், அதை எடுத்துகிட்டு அப்புறமா உள்ளே வைக்கலாம். ஓகே, இது வந்து ஹோம்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கேன். அதுக்கு அடுத்து இது பக்கத்தில் ஒன்று வரும். இதை வந்து நீ வந்து கலெக்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ்னு வச்சுக்கலாம். மேபி வந்து பிலோ 150 அப்படின்ற மாதிரி இதை வந்து நேம் பண்ணலாம். அது வந்து நாம் பண்ணுறது தான். அதுக்கு அடுத்து வந்து ப்ரொஃபைல் இருக்குது. இதில் ப்ரொஃபைல் ஒன்று வச்சுக்கலாம், அது ஒன்று வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து நியர்பை டெலிவரி வித்தின் 15 மினிட்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து அப்படி தாண்டி இல்லைனா வந்து ஹெல்த்தி மோட் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து எனக்கு ஏதோ வந்து அது ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல அது வைக்கக்கூடாது, மேலே அது நோட்டிஃபிகேஷன் வரணும். அப்படி இல்லைனா ஸ்விக்கியோ ஆர் ஜொமேட்டோ, ஐ திங்க் தே ஆர் யூஸிங் இட் செப்பரேட்லி. இது வந்து அவன் 3 நேவபார் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அவன் தனியாக இங்கே ஒரு பட்டனை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வச்சுருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃப்ளோட்டிங் கார்ட் வரணும், அது முக்கியம். பிகாஸ் நீ ஆட் பண்ணிட்ட உடனே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கார்ட் வந்து விசிபிள் ஆகிடும். இல்லைனா நீ இந்த இடத்துல கார்ட்டை கூட நீ வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து செட் பண்ணலாம். அது நம்மளோட விஷயம் தான். நம்மளுக்கு பொறுத்த வரையும் இப்போ வந்து நம்ம 2 ஆப்ஷன் தான் இந்த இடத்துல வந்து பேசிக்காக எடுத்துகிட்டு வந்ததில் வச்சுருக்கோம். அதை தாண்டி நீ இன்னும் கொண்டு போகிறதுனாலையும் கொண்டு போகலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள் நேவபாரில் என்னென்ன வச்சுருக்கான். ரீஆர்டர் வைக்கலாம், ஹெல்த்தி மோட் வைக்கலாம், அப்புறமா அண்டர் 250 வைக்கலாம், ஃபுட் ஏஜென்ட் ஏ கூட நீ இன்டெகிரேட் பண்ணலாம். ஆக்சுவலி அது வந்து இந்த கார்னரில் வந்து இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட நீ ட்ரை பண்ணலாம். கார்னர் இன்சென்ஸ் ஏன்ற போது அது வந்து தனியாக வச்சு அது வந்து இப்போ வந்து இன்பிட்வீன்ஸில் இருக்கிறதுல வந்து நீ பயங்கரமாக அதை டிசைன் பண்ணி என்னும் போது அதுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கணும். அதை வந்து நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீ தான் வந்து முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கொண்டு வர மஸ்ட்டு ட்ரைன்றது வேணால் நீ இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி ஓகேங்களா? மஸ்ட்டு ட்ரை வச்சுட்டா கூட ஆப்வியஸ்லி வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட ஏரியாவுக்கு மஸ்ட்டு ட்ரை எதுவோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல லிஸ்ட்டாக வர மாதிரி வைக்கலாம். இப்போது முன்னெல்லாம் வந்து 3 ஆப்ஷன்ஸோ 4 ஆப்ஷன்ஸோ தான் இருந்தது. இப்போ வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க ஸ்விக்கிஸை மட்டும். நம்ம வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாதிரி வந்து அதை கொண்டு வரும்போது வந்து ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்கும். பிகாஸ் வந்து என்னென்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனுமே எடுத்த உடனே, பிகாஸ் நீங்கள் ஃபோன்பேயோ இந்த சொமேட்டோ ஸ்விக்கியை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும், இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்லலாம் வந்து அந்த ஆப்பில் என்ன இருக்குமோ அது மட்டும் தான் இருக்கும். இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முன்னெல்லாம் வந்து சொமேட்டோ மட்டும் தான் டைனிங் இருந்தது. இப்போ ஸ்விக்கியும் டைனிங் கொண்டு வந்துட்டான், போல்ட்டுன்னு ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கான், அப்புறமா நிறைய ஆப்ஷன்ஸ் அவன் கொண்டு வந்திருக்கான். ஓகே, இந்த மாதிரி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ண தான் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சது, சும்மா எப்படி ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சதுக்கு முன்னாடி எப்படி இதை பிளான் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக தான் நம்ம காட்டுவோம். ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணி யாருக்குன்னா காட்டும் போது இப்படி ஒரு ஒயர் ஃப்ரேம் ஐடியா இருக்குது என்னென்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து நம்ம இதுக்கான அனோட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏரோ போட்டு எழுதி
டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? இந்த ஆரோஸ்லாம் ட்ரா பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு பேசிக்காக காட்டணுன்றதுக்காக தான் காட்டினேன். இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். பிகாஸ் இது என்ன இது இவ்வளோ இதாக வரைஞ்சி காமிக்கிறேன் டக்குன்னு அவசரத்தில் இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ தான் காமிக்க முடியும். ஒரு பக்காவாக உட்காந்து பிளான் பண்ணி பண்ணோன்னா இதை செம்மையாக கொண்டு வரலாம் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட்டாக இப்படி தான் வரணும் அது ஆக்சுவலி. ஸோ அதுதான் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வந்தோம். உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வயர்ஃப்ரேம்னா என்ன, அது என்ன பண்ணுது, அதோட யூஸ்ஃபுல்னஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு லைவ் செக்ஷனாக நானும் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ நத்திங் டு வரி அபவுட் இட். இப்போ பிக்கப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யூஎக்ஸ் கற்றுக்கணுன்னா எனக்கு லிங்க்டின்லையோ வந்து இன்ஸ்டாகிராம்லையோ இல்லைனா வந்து யூடியூப்லேயோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஒரு ஸ்டடி கைட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் ஆக்சுவலி. ஓகே, பாய்.